the next unit. Biotechnology, அதில் வந்து ப்ராசஸ் அண்ட் பிரின்சிபல் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அட் ஒன் ஷாட் நம்ம பார்த்துட்டு போகிறோம். டைம் இருந்ததுன்னா we will see the questions, NEET questions, previous NEET questions பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் we will do the NEET questions. We will try. ரொம்ப இல்லை ஆக்சுவலாக, இட்ஸ் a very small unit ஆக்சுவலி பயோடெக்னாலஜிங்கிறது. அண்ட் ஆனால் வந்து ஐம் டெல்லிங் யூ அது வந்து ரொம்ப ஹை வெயிட்டேஜ் இல்லை அப்படின்னாலும் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் நிறையா இருக்குது இந்த சாப்டரில். as and when we do it, you will see we are going to do just a summary, quick summary தான் பண்ண போகிறோம். இல்லை எனக்கு புரியல, we want to do elaborately அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா then one of those class I will take it and then I will do it elaborately. Now we will do a summary and try to do some questions. And இந்த டெர்மினாலஜிஸ்லாம் எவ்ரி கிளாஸ் நான் சொல்கிற மாதிரி தான் இந்த கிளாஸும் நான் சொல்கிறேன். கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. இது வந்து உங்கள் போர்ட் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், நீட்டுக்கும் யூஸ் ஆகும். நீட்டுன்னா ஒரே ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் எம்பிபிஎஸ் மாத்திரம் கிடையாது, அதோட அதுலேருந்து வர மார்க்ஸ் பேஸ் பண்ணி நிறைய கோர்சஸ்க்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஏதாவது ஒன்றுத்துக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நீட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மெத்தாடிக்கலாக படிக்கணும். ஏன்னா இதில் நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்கு, நிறைய பேர் வரும். நீங்கள் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை, ப்ராப்பராக மெத்தாடிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணலைன்னா இதெல்லாம் நம்ம படித்தோமா, இதெல்லாம் வந்துதான் இந்த புக்கில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு நேம்ஸ், அவ்வளோ டெர்மினாலஜிஸ் இந்த சாப்டரில், பர்டிகுலர்லி எல்லா சாப்டர்லையுமே இருக்குது, பட் இந்த சாப்டரில் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அண்ட் மோர் ஓவர் மற்றதெல்லாம் வந்து யூ வுட் ஹவ் பீன் ஃபெமிலியர், என்ன சின்ன கிளாஸ்லேருந்து படித்து யூ வுட் ஹவ் பீன் லிட்டில் ஃபெமிலியர் வித் த டாபிக் எல்லாம். பட் இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிலேட்டிவ்லி நியூ டாபிக். நிறையா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குறது தான். லைக் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன, இந்த ஜெனட்டிக் பயோ இன்ஜினியரிங் பண்ணுறது, ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணுறது, மெடிசின்ஸு, இந்த மாதிரி வேக்சின்ஸு, இந்த மாதிரி how it is applied in for human welfare-க்கு என்ன வெல்ஃபேரோ வாட் எவர் அதெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறோம் அதெல்லாம் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர். ஓகே, ஆல்ரைட். as I told you, நீங்கள் வந்து ஒரு சம்மரி மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. are you all maintaining sheets for, as I told you, a notebook or something for every chapter, 2-3 பேப்பர் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஹார்ட் வேர்ட்ஸ் டெர்மினாலஜிலாம் எழுதிட்டு வாங்க, சம்மரி எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேனே, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த சாப்டருக்கு கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணும்போது அதை வந்து திருப்பியும் when you go back to the chapter before the exam, when you are revising, you are going to find it very very difficult to comprehend everything. ஏன்னா முதலேருந்து எவ்ரி டைம் படிக்கிறது இட்ஸ் கோயிங் டு பி ரியலி அ டாஸ்க். அதனால வந்து நீங்கள் ரொம்ப மெத்தாடிக்கலாக சிஸ்டமேட்டிக்காக டைம் டேபிள் போட்டு படிக்கணும்மா. ஓகே, ஆல்ரைட். I will share one second.
See, biotechnology, we are going to see an overall summary now because it's a very small chapter and nothing much to explain. Only thing is how the cloning and the DNA, everything is done அப்படிங்கிறது தான் மெயின் இதில். அதுக்கு நிறைய டெர்மினாலஜிஸ் வருது. ஓகே, இப்போ பயோடெக்னாலஜிங்கிறது என்னது? இப்போ பயோடெக்னாலஜி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து யூசிங் லைவ் ஆர்கானிசம்ஸ் ஆர் தேர் என்சைம்ஸ் ஃபார் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸ் யூஸ்ஃபுல் டு ஹியூமன்ஸ். இப்போ ஹியூமனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இந்த லைவ் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தேர் என்சைம்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் பயோடெக்னாலஜி டெக்னிக்ஸ். அந்த டெக்னிக்ஸ் தான் பயோடெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இது வந்து யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, அதாவது இஎஃப்பி. இன் அதர் பிளேஸ் நம்ம இஎஃப்பின்னு தான் சொல்லுவோம். அதனால நீங்கள் இஎஃப்பினாலே யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜின்னு புரிஞ்சுக்கணும். Defines biotechnology as the integration of natural science and organisms, cells, part thereof, and molecular analogs for products and services. Okay. இப்போ இதில் என்ன, வாட் டஸ் இட் டீல் வித்? பயோடெக்னாலஜிங்கிறது என்ன டீல் பண்ணுறது அப்படின்னா, மைக்ரோப்ஸ் மீடியேட்டட் ப்ராசஸஸ் மேக்கிங் கர்ட், பிரெட், வைன் எக்ஸெட்ரா. இது எல்லாத்துக்குமே மைக்ரோப்ஸ் இருக்கு. லாஸ்ட் யூனிட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ அந்த மாதிரி மைக்ரோப்ஸ் மீடியேட்டட், மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிரெட் பண்ணுறதுன்னா ஈஸ்ட் போடுவோம் இல்லையா, தட் இஸ் அ மைக்ரோப். ஸோ ஈஸ்ட் போட்டும் பண்ணலாம், ஈஸ்ட் இல்லாமையும் பிரெட் பண்ணலாம். பட் ஈஸ்ட் போட்டு தான் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸில் பிரெட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வைன் வந்து ஃபர்மெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அகெயின் மைக்ரோப்ஸ் இருக்குது அதில். ஃபைன். இப்போ இன் வைட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா இதில் வந்து உள்ளுக்குள்ள அதாவது எப்படி சொல்றது, அதாவது கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர்ல ஃபெர்டிலைசேஷன் பண்றது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி. ஓகே, ஆர்டிஃபிஷியலா சிந்தசிஸ் அண்ட் யூசிங் ஆஃப். எஸ் சார். இல்ல ஏதோ பிரசன்ட் பண்றீங்களா? பண்ணிட்டு இருக்கேனே சார். இல்ல ஸ்கிரீன்ல வரல, அதான் கேட்டேன். குழந்தைகளா உங்களுக்கு வருதா ஸ்கிரீன்ல? எஸ் சார். ஓ வருதா? எனக்கு தான் வரல. சரி ஓகே 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 மேடம். ஓகே थैंक यू. ஓகே. ஓ எல்லாருக்கும் தெரியறது இல்லையா? எஸ் மேம். ஓகே, ஆல்ரைட். சிந்தசிஸ் அண்ட் யூசிங் ஆஃப் அ ஜீன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுதான் நம்ம என்ன சொல்றது, ரீகாம்பினன்ட் ஜீன், அதுதான் நம்ம கொஞ்சம் படிப்போம். ரீகாம்பினன்ட் ஜீன் அப்படிங்கிறது இந்த வெக்டார் ஜீன், டிஆர்டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்டிஎன்ஏங்கிறது இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வெக்டார் டிஎன்ஏ அண்ட் த ஃபாரின் டிஎன்ஏ. ஓகே, we will see all that. ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுறது, கரெக்டிங் அ டிஃபெக்டிவ் ஜீன், இது எல்லாமே வந்து பயோடெக்னாலஜி தான். ஆல்ரைட். இப்போ வந்து கோர் டெக்னிக்ஸ் ஆஃப் மாடர்ன் பயோடெக்னாலஜி என்னது? ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா பேசிக் இதுவே மாத்திடுறது. பயோப்ராசஸ் இன்ஜினியரிங். இப்போ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல வந்து the technique in which genetic material DNA and RNA is chemically altered and introduced into host organisms to change the phenotype. phenotypeங்கிறது என்னது? அதை எப்படி அதோட அப்பியரன்ஸ் ஸ்ட்ரக்சரே மாத்திடுறது. லைக் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே இதுலயே நிறைய நீங்க உங்களுடைய ஏஜ் குரூப்ல நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன் பாருங்க. சிம்பிளா வந்து ஒரு வாழைப்பழம், நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருந்த போது வாழைப்பழம் வந்து பச்சை கலர்ல தான் இருக்கும். பச்சை வாழைப்பழம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் அது. அதாவது இப்ப இந்த மோரீஸ்ன்னு பெருசா மஞ்சள் கலர்ல கிடைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. ஆக்சுவலா பச்சை கலர்ல தான் இருக்கும் வாழைப்பழம். மஞ்சள் வாழைப்பழம்னு சொல்றது வந்து பூவம்பழத்தை தான் மஞ்சள் வாழைப்பழம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரஸ்தாளின்னு இருக்கு, கற்பூரவல்லின்னு இருக்கு, எவ்வளவோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பட் மஞ்சள் பழம்னா தட் இஸ் பூவன் பழம். வாழைப்பழம் அது பெரிய டைப் பழம்னா அது வந்து நேந்திரம் பழம்லாம் நம்ம ஊர்ல கிடைக்காது. அந்த பச்சை பழங்கிற பச்சை கலர்ல தான் இருக்கும். பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கா அதை மாடிஃபை பண்ணி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி அதை கம்ப்ளீட்டா அதை மாத்திட்டாங்க, அப்பியரன்ஸே மாத்திட்டாங்க. இப்போ என்னன்னா பச்சை கலர்ல பழமே கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே. யூ கெட் சம்திங் கால்டு மோரிஸ். அந்த மோரிஸ் வந்து எல்லோ கலர்ல நீட்டமா இருக்கு.
பார்க்கறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பச்சையாக இருந்த பழம் யூஸ் டு பி வெரி வெரி டேஸ்டி. பட் இது வந்து அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டும் இல்லை, டேஸ்ட்லையும் காம்ப்ரமைஸ் ஆயிடுது. சி தெர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ் ஃபார் இந்த ஜெனட்டிக்காக மாடிஃபை பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்றாங்க, இதை மாடிஃபை பண்ணும்போது தே சேஞ்ச் த என்டையர் டிஎன்ஏ அண்ட் இந்த இட் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ட் டு இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் பேரசைட்ஸுக்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடியது. ஸோ ஏன்னா அதெல்லாம் உள்ள வந்து தோஸ் இன்செக்ட்ஸ் வில் டை. அதுக்கு மாதிரி செல்ஸே மாடிஃபை பண்ணி உள்ளுக்குள்ள ஸ்ட்ரக்சர் மாடிஃபை ஆகிடும். அண்ட் அதுக்கு வந்து அண்ட் ஹை ஈல்ட், ஹை ப்ரொடக்ஷன், குவிக்காக காய்க்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய, ஸோ அதனால என்ன ஆகும், ஷார்ட் பீரியட்ல நிறைய ஈல்டு கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இது, அந்த மாதிரிலாம் பண்ணுறது அது ரீசன். தட் இஸ் வை தே ஆர் டூயிங் ஆல் திஸ். பட் ஆல் திஸ் ஆர் கால்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். பட் இதுக்கும் லைக் டவுன் சைடு உண்டு. அதாவது இதெல்லாமே பெஸ்ட் திங் அப்படின்னு கிடையாது. அப்போ அப்படிலாம் இருந்தால் ஏன் ஆர்கானிக்குன்னு ஒன்று வருது, ஆர்கானிக்குன்னு தனியாக வச்சு நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோமே, அதெல்லாம் ஏன்த்துக்கு அப்படின்னா, இதெல்லாம் வந்து these are good in certain things, but the original one la irukkakoodiya certain good like என்ன சொல்றது, nutritions and everything adallam வந்து அது காம்ப்ரமைஸ் ஆகுதுதான். ஸோ இந்த வாழைப்பழத்துல நியூட்ரிஷனே இல்லையானா இருக்கும், பட் இருந்தாலும் ஒரிஜினல் மாதிரி இருக்காது. அதான் ஓகே. ஸோ the bioprocess engineering, the maintenance of sterile ambience and chemical engineering process for growing desired microbe eukaryotic cell in large quantities for the manufacture for antibiotics, vaccines, enzyme kellam. Okay, அது வந்து desired microbe வந்து they grow large quantitiesல. Okay, இப்போ இந்த basic steps in genetically modifying an organism என்ன? Identification of DNA with the desirable gene and introduction of the identified DNA into the host குள்ள போடுறது, and then maintenance of introduced DNA in the host and transfer the DNA to its progeny. Okay, progeny அப்படின்னா next generation, அதோட offspring. So indication of DNA with இது என்ன, desirable genesனா என்ன, traditional hybridization techniques lead to inclusion and multiplication of undesirable genes and desirable genes. Undesirable genes, desirable genes அப்படிங்கிறது வந்து அந்த என்ன சொல்றது, ட்ரெடிஷனல் ஹைபிரிடைசேஷன் வந்து டெக்னிக்ஸ் லீட் டு இன்க்ளூஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப். ஓகே, அண்ட் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல வந்து ஒன்லி டிசைரபிள் ஜீன்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட். எது வேணுமோ அது மட்டும் தான் இருக்கு, வேணாங்கிறது வந்து தே டோன்ட் டேக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெயினாக வந்து பிளான்ட்ஸ் அண்ட் கிராப்ஸ் அதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் வேக்சின்ஸ் எல்லாமும். ஓகே, ஸோ அதர்வைஸ் இது இதில் தான் மெயினாக இருக்கு மொத்தம். டோட்டலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தட் வி வில் கம் டு இட் லிட்டில் லேட்டர். நான் இது வந்து டிசைரபிள் மட்டும் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல வந்து தே டேக் ஒன்லி டிசைரபிள் ஜீன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த கேரக்டரிஸ்டிக் வந்து தேவையோ எது வேணுமோ அதை மட்டும் வர மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து பண்றாங்க. வேண்டாதது அதுல கொஞ்சம் ஸ்லோ ஈல்டிங் கிராப் அப்படின்னா அது வேண்டாம், ஃபாஸ்ட் ஈல்டிங் கிராப்போட ஜீனை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணி பண்ணுமா ஹை ஈல்டு அண்ட் ஃபாஸ்ட் அந்த மாதிரி வர மாதிரி அவங்க பண்றாங்க. ஓகே, ஸோ அதில் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா கலர் வந்து போயிடுறது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் ஐ டோல்ட் யூ, பனானால கிரீன் பனானால த கலர் இஸ் த கிரீன் பிகேம் ரெசசிவ் அண்ட் yellow became dominant. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த ஐடென்டிஃபைட் டிஎன்ஏ இன்டு த ஹோஸ்ட். இப்போ ஹோஸ்ட்டுக்குள்ள நம்ம போடும்போது வெக்டார் டிஎன்ஏ சச் எஸ் பிளாஸ்மிட், அதாவது நம்ம ஒரு பாக்டீரியா ஒரு செல் நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து அந்த டிஎன்ஏ மெட்டீரியல் இப்படி இருக்கு, காயில்டா இருக்கு பாருங்க. இங்க இருக்கிறது பிளாஸ்மிட், அது இன்னும் கொஞ்சம் இந்த சர்க்குலர்ல இருக்கு. ஸோ இந்த பிளாஸ்மிட், ஸோ திஸ் வி சே ஆஸ் த வெக்டார் டிஎன்ஏ. இந்த வெக்டார் டிஎன்ஏ வந்து பிளாஸ்மிட் இஸ் யூஸ்ட் டு டெலிவர் அன் ஏலியன் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ இன்டு த ஹோஸ்ட் ஆர்கனைசேஷன்.
இதை வந்து இன்னொரு ஹோஸ்ட் ஆர்கனைசேஷனுக்குள்ள ஆர்கானிசம், இந்த ஹோஸ்ட் ஆர்கானிசம்குள்ள இந்த டிஎன்ஏ வந்து போடுறது, இன்ட்ரடியூஸ் பண்றது ஆர் டெலிவர் பண்றது. Maintenance of introduced DNA in the host and transfer of DNA to its progeny. Progeny, as I told you, it's offspring. So the piece of alien DNA has no sequence called origin of replication. That is ORI. ORI. Needed for starting replication. Replication start பண்றதுக்கு origin of replication அது sequence இருக்காததுக்கு. So அதனால அது மல்டிப்ளை பண்ண முடியாது இந்த ப்ராஜெனி செல் ஆஃப் த ஆர்கானிசம். ப்ராஜெனி அதோட ஆஃப்ஸ்பிரிங் அதுக்குள்ள மல்டிப்ளை பண்ண முடியாது. அதனால ஏலியன் டிஎன்ஏ என்ன பண்றது, இஸ் இன்டகிரேட்டட் இன்டு ரெசிபியன்ட் ஜீனோம். இட் ஹேஸ் அதாவது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இட் மல்டிப்ளைஸ் அண்ட் இன்ஹெரிட்ஸ் அலாங் வித் த ஹோஸ்ட் டிஎன்ஏ. ஓகே, ஸோ அதனால வந்து இட்ஸ் இன்டகிரேட்டட். அதனால இந்த ஜீனோமோட இன்டு த ரெசிபியன்ட் ஜீனோம் அதெல்லாம் சேர்த்து போடும்போது இட் மல்டிப்ளைஸ் அண்ட் இன்ஹெரிட்ஸ். ஓகே, ஸோ த பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி என்னது? த ப்ராசஸ் ஆஃப் ஜாயினிங் அண்ட் இன்சர்ட்டிங் அ ஃபாரின் பீஸ், ஓகே, இன் டிஎன்ஏ இன்டு ஹோஸ்ட் ஆர்கானிசம், வேறொரு ஆர்கானிசம்ல போடும்போது to produce new genetic combination is called recombinant DNA technology. அதுதான் recombinant DNA technologyங்கிறோம். என்னத்தை இந்த வெக்டர் டிஎன்ஏங்கிறோம். அந்த recombinant DNA technology, recombinant DNA அப்படிங்கிறத RDNA சொல்றோம். அந்த RDNA consists of two things. ஒன்று vector DNA and foreign DNA or the host DNA, whatever. Okay, all right. First recombinant DNA was produced by Stanley Cohen and Herbert Boyer in 1972. இந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. They isolated, இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு நோட் புக் மாதிரி போட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும், because lot of names and other things will come in this chapter. Okay, they isolated an antibiotic resistant genes. Antibiotic-க்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய genes they isolated. அதை ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேட் பண்ணி அந்த பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் அ பிளாஸ்மிட் ஆஃப் சாலம்னெல்லா டைஃபிமியூரியம். இட் வாஸ் linked with plasmid vector and transferred into E. coli. E. coliங்கிறது ஒரு பாக்டீரியா, தெரியும் இல்லையா? ஸோ ஆஸ் அ ரிசல்ட் அந்த E. coliக்குள்ள அது போடும்போது அது என்ன ஆச்சு, இந்த ஜீன் வாஸ் எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் மல்டிப்ளைடு இன் E. coli. E. coliக்குள்ள அது மல்டிப்ளை ஆச்சு. For tools of recombinant DNA technology, இது என்ன, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ், தட் இஸ் மாலிகுலர் சிசர்ஸ் சொல்லுவோம். அது என்னன்னா எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணி எடுக்கும், அந்த இடத்துல கட் பண்ணும், அந்த மாதிரி. ஸோ குளோனிங் வெக்டர்ஸ் அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணக்கூடியது. காம்பிடென்ட் ஹோஸ்ட், ஓகே, விச் கேன் டேக் ஆல் தீஸ் திங்ஸ். அதான் ரெஸ்ட்ரிக்டட் என்சைம்ஸ், மாலிகுலர் சிசர்ஸுங்கிறது, தீஸ் ஆர் த என்சைம்ஸ். ஸோ திஸ் இந்த எந்த இடத்துல வேணுமோ கட் பண்ணுறதுங்கிறது இட் கான் பி டன் பிகாஸ் இட்ஸ் ஆல் மைக்ரோஸ்கோபிக். ஓகே, இட் ஹேஸ் டு பி டன் த்ரூ சம்திங் that small and which has the capability to do, that is the enzyme. And the enzyme use பண்ணி தான் இதை நம்ம பண்ண முடியும். So these are the enzymes which cut DNA at specific sites into fragments. குடி குடி பீஸா கட் பண்ணிடும். அதாவது கட் பண்ணுறதுனா என்ன, நம்ம அந்த பாண்டிங் எடுத்துரும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஏடி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஏடி ஜிசி அந்த மாதிரி வரும்போது ஏதாவது ஒரு லிங்க் அது கட் பண்ணி விட்டுரும், அவ்வளோதான். தென் அந்த டிஎன்ஏ பிரேக் ஆகிடும். அதுதான் கட் பண்ணுறதுங்கிறது, வேற ஒன்றும் பண்ணாது. ஸோ தே பிலாங் டு அ கிளாஸ் ஆஃப் என்சைம்ஸ் கால்ட் நியூக்ளியேசஸ். இந்த ஏசஸ்ன்னு வந்தாலே அது என்சைம்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முன்னாடியே நம்ம இந்த என்சைம்ஸ் பற்றிலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ யூ நோ இந்த கிளாஸஸ் ஆஃப் என்சைம்ஸ் அந்த அந்த மாதிரி என்சைம்ஸுக்கு பேர் என்ன, நியூக்ளியேசஸ். ஸோ இந்த 1963 two enzymes responsible for restricting growth of bacteriophages in E. coli were isolated. Isolate பண்ணி
அப்போ one enzyme added methyl group to DNA. The other restricted endonuclease cut DNA. அதாவது என்ன பண்ணோம்னா ஒன்று வந்து என்ன பண்ணிட்டு ஒரு ரெண்டு என்சைமை வந்து ரெஸ்பான்ஸ் ஃபார் ரெஸ்ட்ரிக்டிங் growth ஆஃப் bacteriophage in E. coli வேர் ஐசோலேட்டட் அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க. பார்த்து தே ஐடென்டிஃபைட் என்னன்னா ஒரு என்சைம் வந்து அதை வந்து மல்டிப்ளை பண்ண விடாம அந்த இருக்கிறதுக்காக அதோட இந்த பாண்டில் வந்து அந்த எல்லா இடத்துலையும் வந்து மித்தைல் குரூப்பை போய் கடகடன்னு ஆட் பண்ணி விட்டுருது. குரூப் 2 இந்த டிஎன்ஏல வந்து எண்ட்ஸ்லாம் மித்தைல் குரூப்பை ஆட் பண்ணி விட்டுருது. ஸோ இட் பிகேம் இதோட ரியாக்ட் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாதபடி. ஸோ தட் பிகேம் ஸ்டேபிள். அந்த அதர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து டிஎன்ஏவை கட் பண்ணிது. ஸோ இந்த ரெண்டு என்சைமை வந்து தே ஐடென்டிஃபைடு. அப்போ மோர் தென் 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் have been isolated over 230 strains of bacteria. அப்போ இத்தனை 230 பாக்டீரியாலேருந்து 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இது எப்படி நம்ம வந்து இதை நம்ம நேமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி நேமிங் கன்வென்ஷன்லாம் இருக்குதுக்கு எப்படி நேம் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஜீனஸ். ஓகே, ஜீனஸ் ஆஃப் த சோர்ஸ் எதுலேருந்து வருது அந்த சோர்ஸ் ஆர்கானிசம் ஓட அது ஜீனஸ், அது இ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஈகோலிலேருந்து வருது அப்படின்னு சொன்னால் ஈகோரி அப்படின்னு வச்சுட்டோம்னா அப்போ இ இஸ் த ஜீனஸ். இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 லெட்டர் வந்து ஷுட் பி இன் இட்டாலிக்கில் எழுதுவோம். அது 2 letters indicate species of prokaryotic cell from which they are isolated. அப்போ ஈகோலி செல்லில் இருந்து வருது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஜீனஸ் இ, அடுத்தது கோலியில் CO அது வரும். ஓகே, அந்த மாதிரி நேம் பண்ணுவாங்க. ஆர் வந்து அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரெயின் and then Roman number in order in which the enzyme was isolated from that strain of bacteria. So அது 1 2 3 அந்த மாதிரி ரோமன் நம்பர் போட்டுக்கணும். இப்போ எக்ஸோநியூக்ளியேசஸ்ங்கிறதுனா they remove nucleotides from the ends of டிஎன்ஏவோட எண்டுலேருந்து நியூக்ளியோடைட்ஸ் ரிமூவ் பண்ணுறது. எண்டோநியூக்ளியேசஸ்ங்கிறது the cut specific positions within DNA. They bind to specific recognition sequence of the DNA and cut the 2 strands at specific points. அதுதான் endonucleases. இப்போ வந்து first restriction endonucleases is HIND2. அப்போ it cuts DNA by recognizing a specific sequence of 6 base pairs. This is called recognition sequence for HIND2. ஓகே, 6 பேஸ் ஸ்பெசிஃபிக் 6 பேஸ் சீக்வன்ஸை பார்த்துட்டு அது கட் பண்ணுறது. And then restriction endonuclease recognizes a specific palindromic nucleotide sequence. It is a sequence of a base pair that reads the same on 2 strands, 5' to 3 and in 3 to 5' directions. ஓகே, இந்த பேலண்ட்ராமிக் சீக்வன்ஸ் வந்து பார்த்து தே கட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே GAATTCன்னு இருக்குன்னு சொன்னால் ஒன்றுத்தில் ஒரு ஸ்ட்ராண்டில் இருந்ததுன்னா அதோட இன்னொன்று வந்து எதோட அந்த பேஸ் பேர் எதோட கம்பைன் ஆகும். இப்போ G வந்து சியோட குவானைன் சைட்டோசைனோட கம்பைன் ஆகும், ஆடினைன் தைமினோட கம்பைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி GC AT AT TA TA CG அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் பேலண்ட்ராமிக். இந்த பக்கம் பார்த்தாலும் அந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி 6 வரும்போது அது கட் பண்ணுறது 2 ஸ்ட்ராண்ட்லையும். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் கட் த ஸ்ட்ராண்ட் a little away from the center of palindrome site but between the same 2 bases on the opposite strands. This leaves single-stranded hanging stretches on the ends. They are called the sticky ends. அது என்ன பண்ணும், கொஞ்சம் தள்ளி வந்து கட் பண்ணிடுறது. ஸோ அப்படி என்ன ஆகும், ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துல இங்கே வந்து இது வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் அதுக்கு வந்து it doesn't have any base pair to combine. ஸோ அதனால it will be hanging. அதே மாதிரி இதுவும் வந்து
தனியாயிடுறது. ஸோ இந்த 2 எண்டுமே வந்து ஸ்டிக்கி எண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்டிக்கி எண்ட் ஃபார்ம் H bond with their complementary cut counterparts. This stickiness facilitates action of DNA ligase. When cut by the same restriction enzyme, the DNA fragments have the same kind of sticky ends. குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது ஒரே மாதிரி ஸ்டிக்கி ends வருது. அந்த வந்து அது தட் ஃபெசிலிட்டேட்ஸ் ஆக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ லிகேஸுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ், அந்த ஸ்டிக்கினஸ். ஸோ இது வந்து தே ஆர் ஜாயின்ட் பை டிஎன்ஏ ligases. DNA ligaseால அது ஜாயின் ஆகுது. The sticky ends form H bonds with their complementary இல்ல wait இங்க இந்த டயக்ராம் பாருங்க. இது வந்து வெக்டர் டிஎன்ஏ கட் பண்றது, தென் லிகேஸ் வந்து ஜாயின் foreign DNA to plasmid. Okay, and then cell divide, transformation. அதுதான் நம்ம transformation சொல்றோம். It divides. That is cloning. Okay, we are going to see that now. Have they finished this chapter in your school, children? Yes, ma'am. Okay, very good. Okay, tools of recombinant DNA technology, cloning vectors. It is a DNA molecule that can carry a foreign DNA segment and replicate inside host cells. அதாவது ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல் தட் கேன் கேரி அ ஃபாரின் டிஎன்ஏ, ஒரு இன்னொரு டிஎன்ஏ வந்து கொண்டு போய் அதை தான் நம்ம வந்து வெக்டார் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். அந்த டிஎன்ஏ வந்து எடுத்துன்னு போய் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ கேரியர். ஓகே, வந்து இன்னொரு அந்த ஃபாரின் டிஎன்ஏ வந்து எடுத்துன்னு போய் அந்த ஹோஸ்ட் டிஎன்ஏக்குள்ளே வச்சு ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ தட் இஸ், அதுக்கு தான் அந்த வெக்டார் டிஎன்ஏ வேணும் நமக்கு. வெறும் ஃபாரின் டிஎன்ஏ மட்டும் இருந்தால் அதால் ரெப்ளிகேட் மல்டிப்ளை பண்ண முடியல. ஸோ பிளாஸ்மிட்ஸ், பாக்டீரியோஃபேஜஸ் அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து அந்த வெக்டார் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து the plasmids are autonomously replicating circular extra chromosomal DNA of bacteria. Some plasmids have only 1 to 2 copies per cell. Others have 15 to 100 copies per cell. So bacteriophages என்ன பண்றது, high number per cell have very high copy numbers of their genome within the bacterial cell. ஓகே, ரொம்ப ஹை நம்பர்ஸ் இருக்கும் பாக்டீரியோஃபேஜஸ்லாம். And then when the cloning vectors are multiplied in the host, the linked piece of DNA is also multiplied. அதுவும் மல்டிப்ளை ஆகும் to the number equal to the copy number of the vectors. வெக்டர்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இதுவும் ஈக்குவலாக மல்டிப்ளை ஆகிக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் cloning into a vector என்ன? ஆரிஜின் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் நமக்கு அது கண்டிப்பாக வேணும் இல்லையா? அண்ட் தென் செலக்டபிள் மார்க்கர் ஜீன், cloning sites, vectors for cloning genes in plants and animals. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் எல்லாம் என்ன? HIND3, ECOR1 அண்ட் தென் BOMH1 அந்த மாதிரி நேம் பண்ணுறது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈகோலியில் குளோனிங் வெக்டார் என்ன அப்படின்னு கேட்டானா அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்ததுன்னா PBR322 அப்படின்னு நீங்கள் சொல்லணும். யூ ஷுட் பி ஏபிள் டு சே தட். ஏன்னா நீட்டில் அந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஆல் தீஸ் திங்ஸ். இப்போ ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ங்கிறது என்னது? இட் இஸ் அ சீக்வன்ஸ் வேர் ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட்ஸ். A piece of DNA linked to origin of replication can replicate within the host cells. Host cell kulla replicate panna mudiyum. In the ஒரு DNA வந்து which is linked to ori. Okay, it also controls a copy number of linked DNA. அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம், எவ்வளோ நம்ம வெக்டர் செல் இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவல் நம்பர் பண்ணி அதை டிவைட் பண்ணி விட்டோம்.
So for getting many copies of target DNA, it should be cloned in a vector whose origin support high copy number. இந்த வெக்டர் அந்த வெக்டர் வந்து ஹை காப்பி நம்பர் இருந்ததுன்னா இந்த குளோனிங் இந்த டிஎன்ஏக்கும் ஹை காப்பி நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வரும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வெக்டர். ஓகே, இட் இஸ் அ இப்போ வந்து செலக்டபிள் மார்க்கர் அப்படிங்கிறது மார்க்கர் ஜீன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஜீன் தட் ஹெல்ப்ஸ் டு செலக்ட் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் அண்ட் எலிமினேட் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ். அதாவது வந்து டிரான்ஸ்ஃபார்மன்ஸ்னா இப்போ வந்து இப்போ ஒரு பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து ஒரு ஹோஸ்டுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த ஹோஸ்ட் இஸ் கால்ட் த டிரான்ஸ்ஃபார்மன்ட். இந்த ஹோஸ்டில் வந்து இந்த இப்போ இந்த ஹோஸ்டுக்குள்ள இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது, அதனால டிரான்ஸ்ஃபார்மன்ட். இந்த டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை அப்படின்னா தென் தட் இஸ் கால்ட் நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட். ஓகே, இப்போ வந்து இப்போ நீங்கள் செலக்டபிள் மார்க்கர்ஸ் ஆஃப் E. coli இன்க்ளூட் ஜீன்ஸ் என்கோடிங் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ் லைக் ஆம்பிசிலின், குளோரம்பெனால், ஃபெனிகால், டெட்ராசைக்ளின், கெனாமைசின் எக்ஸெட்ரா. அந்த மாதிரிலாம் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணுறது, என்கோடிங் ரெசிஸ்டன்ஸ். அப்போ நார்மல் E. coli cells have no resistance against these antibiotics. நம்ம அந்த மாதிரி க்ளோன் பண்ணுறோம், டிஎன்ஏவை மாற்றுறோம். ஸோ டு லிங்க் த ஏலியன் டிஎன்ஏ the vector needs single or a few recognition sites for restriction enzymes. More than one recognition site generates several fragments. It complicates the gene cloning. Okay, so ligation of alien DNA is carried out at a restriction site present in one of the two antibiotic resistance genes. இப்போ எக்ஸாம்பிள், லிகேஷன் ஆஃப் அ ஃபாரின் டிஎன்ஏ வந்து BAMH1 சைட் ஆஃப் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீனில் வந்து வெக்டர் PBR322 அப்படின்னு அது வந்து எதோடது? E. coliயோடது. ஓகே, ஆஸ் அ ரிசல்ட் அதனால என்ன ஆகுது? ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் இஸ் ஃபார்ம்ட். இஃப் லிகேஷன் டஸ் நாட் அக்கர் இட் இஸ் கால்ட் non-recombinant plasmid அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ when a foreign இது வந்து இப்போ ஒரு ஃபாரின் டிஎன்ஏ வந்து இன்சர்ட் பண்றோம் அப்படின்னா within a gene of bacteria, then the gene is inactivated. It is called insertional inactivation அப்படின்னு சொல்றாங்க. Here the recombinant plasmid lose tetracycline resistance due to insertion of foreign DNA. அப்போ இது என்ன ஆயிடுது? ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் வந்து ஒரு டெட்ராசைக்ளினுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அது தட் வில் லூஸ் பிகாஸ் ஆஃப் த இன்சர்ஷன் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏ. நல்ல ஃபீனோட் மாறிடும்ல. ஸோ when the plasmids are introduced to E. coli cells, 3 types of cells are obtained. என்னென்ன? நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் வித் நான் ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் வித் ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட்ஸ். இந்த 3 டைப் ஆஃப் இது வந்து 3 டைப் ஆஃப் செல்ஸ் வந்து வருது. இப்போ வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்ஸில் வந்து தே ஹேவ் பிளாஸ்மிட்ஸே இருக்காது. ஸோ தே ஆர் நாட் ரெசிஸ்டன்ட் டு எய்தர் டெட்ராசைக்ளின் ஆர் ஆம்பிசிலின், எதுக்குமே ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. அண்ட் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்ஸ் வித் நான் ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் தே ஆர் ரெசிஸ்டன்ட் டு போத் டெட்ராசைக்ளின் அண்ட் ஆம்பிசிலின், ரெண்டுத்துக்குமே ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மெண்ட்ஸ் வித் ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு சொன்னால் they'll be resistant only to ampicillin. இப்போ இந்த ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் வந்து கேன் பி செலக்டட் அவுட் ஆஃப் நான் ரீகாம்பினன்ட் ஒன்ஸ் பை பிளேட்டிங் த டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் ஆன் ஆம்பிசிலின் மீடியம். ஆம்பிசிலின் மீடியமில் டிரான்ஸ்ஃபார்மன்ஸை வந்து யூ ஹாவ் டு பிளேட். ஸோ தென் த டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் ஆன் டெட்ராசைக்ளிக் மீடியம். அப்படி ஆகும்போது த ரீகாம்பினன்ஸ் க்ரோ இன் ஆம்பிசிலின் மீடியம் but not on tetracycline medium.
But non-recombinant என்ன வரும்? Grow on medium containing both the antibiotics. Okay, அப்போ என்ன ஆயிடும் கேட்டா, one antibiotic resistant gene helps to select the transformant. The inactivated antibiotic resistant gene வந்து helps to select recombinants. So in this, a recombinant DNA is inserted into the coding sequence gene of an enzyme, that is galactosidase அப்படிங்கிறது. அதில் வந்து, so the gene is inactivated, the insertional inactivation அது. So such colonies do not produce color. These are identified as recombinant colonies. If the plasmid in bacteria have no an insert, it gives blue colored colonies in presence of chromogenic substrate. இந்த பிக்சர்ல கொடுத்திருக்கு பாருங்க, blue colonies and white colonies இருக்கு பாத்தீங்களா? அதான் அது. The plasmid in bacteria have no insert இல்லை அப்படின்னா it gives blue colored colonies and presence of chromogenic substrate வந்து it turns blue. Okay. இப்போ வந்து D vectors for cloning genes in plants and animalsல எப்படி பண்ண? Genetic tools of some pathogens is transformed into useful vectors for delivering genes to plants and animals. That, for example, agrobacterium and retroviruses. The agrobacterium வந்து ஒரு pathogen of many dicot plants. இப்போ இந்த agrobacterium tumefaciens அதில் வந்து can deliver a piece of DNA that is called tDNA to transform normal plant cells into tumor. These tumor cells produce the chemicals required by pathogen. Tumor indicating TI plasmid of A tumefaciens is modified into a cloning vector which is not pathogenic but can use mechanisms to deliver genes of interest into plants. Are you all there, children? Because I'm just going on and on. I'm not sure whether you're all able to follow. Yes, ma'am. Okay, good. இப்போ வந்து the agrobacterium வந்து deliver a piece of, it can deliver a piece of DNA to, I think we saw this one. Okay. இதில் வந்து retroviruses அப்படிங்கிறது வந்து in animals can transform normal cells into cancerous cells. Retroviruses. So they are used to deliver desirable genes into animal cells. அதுக்கு யூஸ் பண்றாங்க. So since DNA is a hydrophilic molecule, it cannot pass through cell membrane. And the bacterial cells must be made competent to take up alien DNA or plasmid. ஏன்னா அது வந்து it cannot pass through the cell membrane-ங்கிறதால ஃபர்ஸ்ட் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த பாக்டீரியம் செல்ஸை வந்து இதை வந்து இந்த டிஎன்ஏ பாஸ் பண்ண முடிகிற மாதிரி அதை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். For this, a bacterial cell are treated with a specific concentration of a divalent calcium. That is a divalentation. So, for example, calcium mari edana pote. So, DNA enters the bacterium through the pores in cell wall. Cell wall la vandu or pores create panni adu valiya DNA pass panna vekkணும். Okay. Such cells are incubated with recombinant DNA on ice. Then they are placed briefly at 42 degrees C heat shock and then put them back on ice. First ice la vechu, then 40 degree பயங்கர heat adula vechu, then again ice and the mari. This enables the bacteria to take up the recombinant DNA. அப்ப அது prepare ஆயிடும் எடுத்துக்கிறதுக்கு.
So the micro injection, other method of introducing alien DNA into host cells. FD micro injection, that is recombinant DNA is directly injected into the nucleus of the animal cell. அந்த மாதிரி டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணி பண்ணுறது. அடுத்தது பயோலிஸ்டிக் ஜீன் கன். Cells are bombarded with high velocity microparticle of gold and tungsten coated with DNA. This method is suitable for plants. Plants-க்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். And disarmed pathogen vectors, when it is infects the cell, transfer recombinant DNA into the host. Okay, இந்த மைக்ரோ இன்ஜெக்ஷன்ங்கிறது வந்து வேக்சின்ஸ். ஆல் ரைட். Now, process of recombinant DNA technology என்ன பார்க்கலாம். The isolation of genetic material, cutting of DNA at specific locations, amplification of gene of interest during PCR, insertion of recombinant DNA into host cell, obtaining the foreign gene product, downstream processing. இப்போ இந்த isolation of genetic material அப்படிங்கிறது என்ன? Treat bacterial cells, plant cells, tissues with enzymes like lysozyme, cellulose and chitinase. Chitinase ஃபங்கஸ் ஓடுது, லைசோசைம்ங்கிறது வந்து பாக்டீரியா ஓடுது, cellulase plants ஓடுது. Cell is broken, releasing DNA and other macromolecules, RNA, protein, polysaccharides, lipids எல்லாம். ஓகே, அதெல்லாம் வெளியில வருது. And then DNA is removed by treating with ribonuclease. Proteins are removed by treating with protease. And other molecules removed by appropriate treatments. மற்ற இதெல்லாம் appropriate treatmentனால remove பண்ணுறோம். When chilled ethanol is added, purified DNA precipitates out as fine threads in suspension. இப்போ வந்து chilled ethanol வந்து நம்ம ஆட் பண்ணும்போது DNA வந்து thread மாதிரி fine threads மாதிரி suspend ஆகிற மாதிரி வெளியில் வந்துடும். So that's how it is taken out. Upon the purified DNA is incubated with the restriction enzyme. As a result, DNA digests. The DNA fragments are separated by a technique called gel electrophoresis. In the agarose gel electrophoresis is employed to check the progression of a restriction enzyme digestion. So இதை யூஸ் பண்ணி they cut the DNA. But generally DNA is negatively charged, so it moves towards the anode. So இது வந்து generally எப்படி பண்றது அப்படின்னு சொல்றாங்க. I'm not going to go into this one. ஸ்டெப்ஸ் ஆஃப் பிசிஆர் நீங்கள் வந்திருக்கா உங்களுக்கு இதில்? நீங்கள் உங்களுக்கு ஸ்டேட் போர்டில் இந்த அளவுக்கு எலாபரேட்டாக இருக்கா பயோடெக்னாலஜி? ஓகே. ஸோ ஆம்ப்ளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன் இன்ட்ரெஸ்ட் யூசிங் பிசிஆர். பிசிஆருங்கிறது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ இது வந்து திஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட். இது இந்த மாதிரி இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணி நிறையா வந்து தே ஆர் ஏபிள் டு டயக்னோசிஸ்க்கு தே யூஸ். ஸோ ஏர்லி டயக்னோசிஸ்க்கு பிசிஆர் தே யூஸ். ஸோ பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் இஸ் அ சிந்தசிஸ் ஆஃப் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் ஜீன் இன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் விட்ரோ using two sets of primers and enzyme DNA polymerase. So primers are small chemically synthesized oligonucleotides that are complementary to the regions of DNA. So steps of PCR and the denaturation, annealing and extension.
So the first one, it is a heating of target DNA gene of interest or high temperature 94 degree heat பண்ணிட்டு then each strand act as template for DNA synthesis. அதுக்கப்புறம் then annealing வந்து it is joining of two primers at 52 degree C at the third end of the DNA template. For extension, it is the addition of nucleotide to the primer using thermostable DNA polymerase called TARC polymerase. It is isolated from bacterium Thermus aquaticus. It remains active in high temperature during the denaturation of double-stranded DNA. Through continuous replication, the DNA segments is amplified up to 1 billion copies. The amplified fragment can be used to ligate with the vector for further cloning. So, இதெல்லாமே நம்ம we have seen already now. Okay, these experiments and everything we have already, you would have done in school. So I'm not going into all that. So we'll go to the next chapter now. Applications. Biotechnology and its applications. So in the application, where it is applied, this biotechnology, whatever we saw now, where it is applied. இப்போ இதெல்லாம் ஜீன் எல்லாம் பிரிச்சு எடுத்து எல்லாம் பண்ணி எங்க அப்ளை பண்ண போறோம்? Biopharmaceuticals, medicines, அதுக்கெல்லாம் vaccines, அதுக்கெல்லாம். And then therapeutic, treatment, diagnose பண்ணுறதுக்கு. Like for example, PCR test எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் PCR அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் diagnosticsக்கு யூஸ் பண்ணுறோம். Genetically modified crops, we know. Processed food, இந்த ஃபுட்டில் வந்து இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் அரிசியெல்லாம் வாங்கி வச்சோம்னா நிறையா வந்து மைக்ரோப்ஸ் வரும். இப்போல்லாம் வந்து they processed, everything is processed. Like அது மட்டும் கிடையாது, even like what to say, from one ingredient they take out another one, processing that they take out. Like for example, sugar cane லேருந்து சுகர் எடுக்கிறது, it's a processed food. அந்த மாதிரி bioremediation and then waste treatment, energy production, இது எல்லாத்துமே வந்து apply biotechnology apply பண்றாங்க. Now 3 critical areas of biotechnology என்னதுன்னா provide best catalyst in form of improved organism, usually a microbe or pure enzyme. Then create optimal condition through engineering for a catalyst to act. அதுக்கப்புறம் downstream processing technology to purify protein and organic compound. Agriculture, agrochemical based agriculture, organic agriculture and genetic engineering crop based agriculture. எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே they use the biotechnology methods. So the genetically modified organisms are the plants, bacteria, fungi, animals whose genes are altered by manipulation பண்ணி alter பண்ணிடுறாங்க genes யூஸ் பண்ணி. So they have already done it actually. அப்போ இதனால வந்து அட்வான்டேஜ் என்ன? ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் பிளான்ஸ்னால வாட் இஸ் த அட்வான்டேஜ்? இட் மேக்ஸ் கிராப்ஸ் மோர் டாலரண்ட் டு ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸஸ், தட் இஸ் கோல்டு, ட்ராட், சால்ட், ஹீட், இதுலேருந்து வந்து இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அந்த மாதிரி வாட் டு சே, தே செலக்ட் த ஜீன்ஸ் இல்லையா, எது வேணுமோ அந்த மாதிரி டிசைரபிள் ஜீன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. So pest resistant crops reduce use of chemical pesticides. Chemical pesticides illama pest and the crops le vande, if they are able to fight with the pest, then we don't need ரொம்ப ரெசிலெண்டா இருந்தது the crop as such அப்படினு சொன்னா, you don't have to use a pest control or anything.
It helps to reduce post-harvest losses. It increases efficiency of mineral usage by plants. It prevents early exhaustion of soil fertility. It enhances nutritional value of food. Golden rice with a vitamin A enriched rice இந்த மாதிரிலாம் வருது. ஆக்சுவலாக நம்ம ஊரை விட வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி வைட்டமின் என்ரிச் ரைஸ் அப்படின்லாம் வந்து இருக்கும். நார்மல் ரைஸ் பேக்ஸில் இந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம ஊரில் வந்து நார்மலாக கிடைக்கிறது அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் பார்த்தீங்கன்னா மேபி அவைலபிள். GM is used to create tailor-made plants to supply alternative resources, starches, fuels, pharmaceuticals to industries. And then pest-resistant plants, pest-resistant plants act as biopesticide. அதுவே பெஸ்டிசைட் பிளான்ஸே வந்து பயோபெஸ்டிசைட் மாதிரி ஆகிடும். இட் ரெடியூசஸ் அ நீட் ஃபார் இன்செக்டிசைட்ஸ் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பிடி காட்டன், பிடி கார்ன், ரைஸ், டொமேட்டோ, பொட்டேட்டோ, சோயாபீன் எக்ஸெட்ரா எல்லாமே. ஸோ இந்த பிடி காட்டன்கிறது என்னது? சம் ஸ்ட்ரெயின் ஆஃப் பேசிலஸ் thuringiensis have proteins that kill insects like coleopterans அப்படிங்கிற இன்செக்ட்ஸை வந்து அது கில் பண்ணுறது. ஸோ பீட்டில்ஸ், lepidopterans, tobacco budworm, tobaccoல இருக்கிற worms, and dipterans, flies and mosquitoes. இப்போ இது வந்து என்ன ஆயிடுதுன்னா that forms a toxic insecticidal protein, BT toxin அப்படின்னு சொல்றோம். Crystal during a particular phase of their growth. It does not kill the bacillus as it exits an inactive protoxins. இப்போ வந்து இப்போ என்ன ஆயிடுதுன்னா when an insect ingest the inactive toxin போறதுன்னு வச்சுக்கோங்க, it is converted into active toxin மாறி due to the alkaline pH of the gutல இருக்கிற alkaline pHனால அது ஆக்டிவ் ஆகி which solubilizes the crystals solubilize பண்றது. The toxin binds the surface of the midgut epithelial cells and creates pores வரும். அதனால it causes cell swelling வந்து and lysis and death of insect. இன்செக்ட் செத்து போயிடும். அந்த மாதிரி ஆகுது அதில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இந்த பிடி டாக்ஸின் ஜீன்ஸ் ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் B. thuringiensis and incorporated into crop plants such as cotton. Most BT toxins are insect group specific. The toxin is coded by a gene krill-AC named cry. இப்போ இந்த மாதிரி இந்த நேம்ஸ், இப்போ இந்த பி டாக்ஸின் ஜீன்ஸ் வந்து ஐசோலேட் ஃப்ரம் விச் பாக்டீரியா அப்படின்னா உங்களுக்கு வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு டெல். இப்போ வந்து பிடி டாக்ஸின் வந்து ஜீன்ஸ் வந்து எதுலேருந்து வந்தது அப்படின்னா அந்த பாக்டீரியா thuringiensis அப்படின்னு சொல்ல முடியணும். ஸோ இதை மாதிரிலாம் வந்து நீட்டில் வந்து கொஷின்ஸ் வரும். ஸோ யூ ஹாவ் டு when you note it down in the paper, you have to note it down like this. அதே மாதிரி இந்த டாக்ஸின் கோடட் பை அ ஜீன் கிரில் ஏசி அப்படின்னா நேம்டு க்ரை அப்படின்னா அது அதில் வந்து கேட்கும் வாட் இட் இஸ் நேம்ட் அந்த மாதிரி கேட்கலாம். ப்ரோட்டீன் என்கோடட் பை ஜீன்ஸ் கிரில் ஏசி அண்ட் கிரில் AB control the cotton bollworms that of cry 1AB controls corn borer. corn வந்து ஓட்ட போடுறது borer. ஸோ இது வந்து 2 கோடட் ஜீன்ஸ் இருக்கு, cry1 AC and cry2 AB. ஓகே, கண்ட்ரோல் காட்டன் bollworms. ஓகே, ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக வந்து வி ஆர் கோயிங் டு ரீட் ஆல் த இதுதான் இந்த டொபேக்கோவில் வர வைரஸ் அதெல்லாம். ஓகே, ஸோ that is it. So we are done with this unit, but you have lot of this thing to read. Okay,
So இப்போ வந்து shall we do the your screen is visible to I am not able to remove the presentation. Okay. All right. So we just saw a quick summary of the biotechnology. Two chapters ரெண்டுமே linked interlinked இருந்ததுனால we did it together. I just touched on the main points. உங்களுக்கு இதுல எதுவும் doubts இருக்குன்னா சொல்லுங்க. We can do it again next class or we can do the questions in the next class. குழந்தைங்களா நீங்கெல்லாம் இருக்கீங்களா? அவங்க ஐ திங்க் ஒரு இடம் படிச்சாதான் அவங்களுக்கு ஒன்ஸ் தே கோ த்ரூ த திங் அகெயின் அப்ப ஏதாவது டவுட் இருந்தா அவங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். Yeah, you have to go through that because this is a completely different topic and lot of thing for you to learn. Though the weightage is less, not like ecology or இது மாதிரி இல்லை வெயிட்டேஜ் இல்லைன்னா கூட எவல்யூஷன் ecology மாதிரி வெயிட்டேஜ் இல்லைன்னா கூட உங்களுக்கு வந்து இது வந்து you can score. Everything is a scoring chapter only. I don't normally recommend children to leave out something and prepare and go. அது மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஈவன் ஒன் கொஸ்டின் அது எதான போனால் கூட உங்களுக்கு வந்து இட் கேன் சேவ் யூ ஃப்ரம் மார்க் போகிறதுலேருந்து இட் மே சேவ் யூ. அதனால் நீங்கள் வந்து எல்லா சாப்டருமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. அண்ட் இது வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ இன் த பிகினிங் இட் செல்ஃப் இட் ஹேஸ் லாட் ஆஃப் டெர்மினாலஜிஸ் அண்ட் நேம்ஸ் அண்ட் எவ்ரி திங் அதில் வந்து வரும். when we are seeing when you are doing actually the NEET questions பார்க்கும்போது you will realize questions கொஞ்சம் வேகாக தான் இருக்கும். ஏன் காரணம் நீங்கள் பட் இஃப் யூ ஆர் thorough with the chapter you can answer it very quickly and very nicely. All right children, so we are stopping here now. நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் பண்ணலாம். பட் அதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் சம்மரியை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ப்ளீஸ் கோ த்ரூ தேட் அண்ட் கம். சாப்டர் கோ த்ரூ பண்ணின்னு வந்தீங்கன்னா தென் இட் மே பி லிட்டில் ஈஸியர் ஃபார் யூ டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இல்லை எனக்கு வந்து ஐ வாண்ட் டு டூ திஸ் சாப்டர் எலாபரேட்லி அப்படின்னா ஐ வில் டூ இட் ஃப்ரம் த என்சிஆர்டி புக். ஐ வில் நாட் டூ த சம்மரி. பட் யூ ஹாவ் டு டெல் மீ வாட் வி ஷுட் டூ. எலாபரேட்டா பண்றது மேடம் பின்னாடி எல்லாம் முடிச்ச பிறகு ஏதாவது டைம் இருந்தா அப்போ தேவைப்பட்டா அது கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பை த டைம் இவங்க படிச்சு பார்த்துருப்பாங்க. அதுல எந்த ஏரியா கொஞ்சம் அந்த கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு அப்ப பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க வந்து மற்ற சாப்டர்ஸ் எல்லாம் எவ்ரி இயர் படிச்சுட்டே வராங்க, கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வராங்க, ஃபெமிலியாரிட்டி இருக்கு. பட் இது கம்ப்ளீட்டா நியூ. பயோடெக்னாலஜி புதுசு இல்லையா? அது ஆக்சுவலா அது உலகத்துக்கே புதுசு. அது மேபி ஐ திங்க் இப்போ அவருக்கு வந்தேன்னா ஒரு 10-20 வருஷம் கூட இருக்காது இல்லையா? ஆமா, ஒரு 20 வருஷம் தான் இருக்கும். கான்செப்ட் வந்து சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். பட் அதுல வர டெர்மினாலஜிஸ் அண்ட் நேம்ஸ் தான் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் அவங்களுக்கு கஷ்டம். Thank you madam. அது ஒண்ணு அவங்க படிக்கட்டும். Okay children. Yeah, you go through and come to the next class and we can discuss and do questions or do whatever. If you have doubts also you can ask me. Okay children, good night. See you next week. Thank you ma'am. Thank you sir. Okay. Thank you sir.